வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தடை உத்தரவை மீறி போராட்டம் நடத்தியதாக குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி கட்சியின் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு. வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து மானபங்கப்படுத்தியதாக உகாண்டா பெண் வாக்குமூலம். டெல்லி சட்ட அமைச்சர் சோம்நாத் பார்த்திக்கு சிக்கல் அதிகரிப்பு. லோக்சபா தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி அழைப்பு விடுத்துள்ளதாக கருணாநிதி தகவல். குழப்பம் ஏற்படுத்துவதாக பாரதிய ஜனதா குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். தடை உத்தரவை மீறி டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் தலைமையில் நடந்த போராட்டம் தொடர்பாக டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அமைச்சர்களின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடவடிக்கை எடுக்க மறுத்த 5 போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதல்வர் கெஜ்ரிவால் டெல்லியில் 2 நாட்கள் தடையை மீறி தர்ணா போராட்டம் நடத்தினார். 2 நாள் நடந்த போராட்டங்களின் போது போலீசாருக்கும் ஆம் ஆத்மி தொண்டர்களுக்கும் கடும் மோதல் ஏற்பட்டு தடியடியில் முடிந்தது. இதில் தொண்டர்கள், போலீசார், பத்திரிகையாளர்கள் என 20 பேர் காயமுற்ற நிலையில் செவ்வாயன்று இரவு போராட்டத்தை கெஜ்ரிவால் முடித்துக் கொண்டார். கடமையிலிருந்து தவறிய 2 போலீஸ் அதிகாரிகளை விடுப்பெடுத்து செல்ல உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து கவர்னர் நஜீப் ஜங் அளித்த உறுதிமொழியை ஏற்று போராட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. டெல்லி போலீஸ் கட்டுப்பாட்டை மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற கெஜ்ரிவாலின் கோரிக்கை மீது எந்த வாக்குறுதியும் மத்திய அரசின் தரப்பிலிருந்து அளிக்கப்படாத நிலையில் 144 தடை உத்தரவை மீறி போராட்டம் நடத்தியதாக பார்லிமென்ட் தெரு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அரசு ஊழியரை கடமை செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள போதும் முதல் தகவல் அறிக்கையில் கெஜ்ரிவால் பெயரோ அல்லது அமைச்சர்களின் பெயரோ அல்லது ஆம் ஆத்மி நிர்வாகிகளின் பெயரோ இல்லை. அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே திங்களன்று இரவு கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் நடுரோட்டில் படுத்துறங்கிய முதல்வர் கெஜ்ரிவால் காய்ச்சல் மற்றும் கடும் மார்பு சளி காரணமாக காசியாபாத்தில் உள்ள யசோதா மருத்துவமனையில் புதனன்று காலை அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டெல்லி சட்ட அமைச்சர் சோம்நாத் பார்த்தி தலைமையிலான ஆட்கள்தான் தங்களது வீட்டில் அத்துமீறி புகுந்து தாக்கியதாக ஆப்பிரிக்க பெண் வாக்குமூலம் அளித்துள்ளார். தெற்கு டெல்லியில் உள்ள மால்வியா நகரில் உள்ள ஒரு வீட்டில் ஆப்பிரிக்காவின் நைஜீரியா மற்றும் உகாண்டா நாட்டு பெண்கள் விபச்சாரம், போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுவதாக வந்த புகாரின் பேரில் அந்த வீட்டில் சோதனை நடத்த டெல்லி போலீசாருக்கு சட்ட அமைச்சர் சோம்நாத் பார்த்தி உத்தரவிட்டார். அதை ஏற்க மறுத்த போலீசார் பார்த்தியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதையடுத்து பார்த்தி தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியினர் வீட்டில் புகுந்து சோதனையிட்டதோடு ஆப்பிரிக்க பெண்களை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினர். இந்த பிரச்சனையால் தான் டெல்லி போலீசை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மத்திய அரசுக்கும் கெஜ்ரிவால் தலைமையிலான டெல்லி அரசுக்கும் மோதல் உண்டானது. இப்போது கெஜ்ரிவாலின் போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்ட போதும் ஆப்பிரிக்க பெண்களின் விவகாரம் முடிந்த பாடில்லை. இந்நிலையில் உகாண்டா பெண் சாகத் நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலத்தில் அமைச்சர் பார்த்தி தலைமையிலான கும்பல் வீட்டில் புகுந்து தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறியுள்ளார். கருப்பர்களுக்கு இந்தியாவில் இடமில்லை என்றும் கொன்றுவிடுவோம் என்றும் மிரட்டியதாகவும் வாக்குமூலத்தில் அந்த பெண் கூறியுள்ளார். The problem we have is we were attacked on Wednesday night by Indians who are led by Somnath Bhatti. They are claiming we are blacks and we should leave their country. We were harassed, we were beaten. They were having long sticks, very big sticks, and they said we should leave their country or else they are going to kill us one by one. So we don't know if being black is a crime, but we believe we are black, you're white, but we all have red blood. You identified Somnath Bharti? Yeah, I identified him because he came in the night. Then the next day I saw him on television. He was still putting on what I saw. சாகத் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆப்பிரிக்க பெண்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் டெல்லி போலீசார் கடந்த ஞாயிறன்று வழக்கு பதிவு செய்தனர். அமைச்சர் பார்த்தி அல்லது ஆம் ஆத்மி தொண்டர்களின் பெயரையோ வழக்கில் டெல்லி போலீசார் குறிப்பிடாத நிலையில் உகாண்டா பெண்ணின் வாக்குமூலத்தால் அமைச்சர் பார்த்திக்கு சிக்கல் அதிகரித்துள்ளது. இதனிடையே பார்த்தியை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என டெல்லி மகளிர் கமிஷன் தலைவர் பர்கா சிங் வலியுறுத்தியுள்ளார். லோக்சபா தேர்தல் கூட்டணிக்கு தேமுதிகவிற்கு முறையான அழைப்பு விடுத்துள்ளதாகவும் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்றும் திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் புதனன்று கட்சித் தலைவர் கருணாநிதி செய்தியாளர்களை சந்தித்தார். வீரப்பன் கூட்டாளிகளின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டிருப்பதன் மூலம் தனது நீண்ட நாள் கருத்து நிறைவேறியிருப்பதாக கூறிய கருணாநிதி, ராஜீவ் கொலை குற்றவாளிகளாக கருதப்படும் சாந்தன், முருகன், பேரறிவாளன் வழக்கிலும் நல்லது நடந்தால் மகிழ்ச்சியே என்றார்.
லோக்சபா தேர்தல் கூட்டணிக்கு விஜயகாந்திற்கு முறையான அழைப்பு விடப்பட்டுள்ளதாகவும் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்றும் கருணாநிதி கூறினார். மாநிலங்களவை தேர்தலில் திமுக வேறு எந்த கட்சியின் ஆதரவை கோருகிறது? காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கேட்கப்பட்டுள்ளதா? இல்லை. தேமுதிகவின் ஆதரவு கேட்கப்பட்டிருக்கையா? பொறுத்திருந்து பாருங்கள். தேமுதிகக்கு நேரடியாக நீங்க அழைப்பு விடுக்க தயாரா இருக்கீங்களா? எங்களுடைய அழைப்பை தெரிவிக்க வேண்டிய முறையிலே தெரிவித்திருக்கிறோம். கூட்டணிக்கு பிறகே ராஜ்யசபா இடம் குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி பிரதமராவதை விரும்பாதவர்கள் தமிழகத்தில் கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இலகணேசன் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இலகணேசன் சென்னையில் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். பாரதிய ஜனதா கூட்டணிக்குள் வலுப்பெறக்கூடாது என திராவிட கட்சிகளும் திருமாவளவன் போன்றவர்கள் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய இலகணேசன் தேமுதிக கட்சியுடனான பேச்சுவார்த்தை இதுவரை நல்ல முறையில் நடைபெற்று வருவதாகவும் மோடி பிரதமராவதை விரும்பாதவர்கள்தான் இந்த கூட்டணியை விரும்பவில்லை என்றும் கூறினார். தேசத்திற்கு எதிராக இருப்பவர்கள் யாருமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதை விரும்ப மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைந்து அதற்கு பலம் சேர்ப்பதை நீங்கள் சொல்கிற கட்சிகள் விரும்ப மாட்டார்கள். அதனால தேசத்தின் நன்மை கருதுபவர்கள் நரேந்திர மோடியை ஆதரிக்கிறார்கள். தேசத்தின் நன்மைக்கு எதிராக இருப்பவர்கள் நரேந்திர மோடியை எதிர்க்கிறார்கள். அதிகாரபூர்வமற்ற பேச்சு நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய சமிக்கைகள் தான் தேமுதிகவும் தந்திருக்கிறார்கள். முன்னதாக சென்னையில் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் 50% பஞ்சப்படியை சம்பளத்துடன் இணைக்கப்பட வேண்டும், கிளை அஞ்சலகத்தின் வீட்டு வாடகை படியை உடனடியாக உயர்த்த வேண்டும் என உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நடந்த ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தை இலகணேசன் துவக்கி வைத்தார். திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதே இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் திட்டவட்டமாக தெரிவித்தார். கொடநாட்டில் தங்கியுள்ள முதல்வர் ஜெயலலிதாவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் சந்தித்து ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட தங்களின் கட்சிக்கு ஆதரவு கேட்டார். பின்னர் கொடநாட்டிலிருந்து கோவை வந்த ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் ராஜ்யசபா தேர்தலில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஆதரவளிப்பது குறித்து பரிசீலிப்பதாக முதல்வர் ஜெயலலிதா கூறியதாக தெரிவித்தார். மேலும் உலகமயமாக்கல் கொள்கையில் திமுகவின் நிலைப்பாட்டால் நாடு பெரும் பொருளாதார சிக்கலை சந்தித்துள்ளதாகவும் மக்கள் விரோத கொள்கை கொண்ட திமுகவுடன் எந்த நேரத்திலும் கூட்டணி கிடையாது என்றும் ராமகிருஷ்ணன் கூறினார். கடந்த 10 ஆண்டு காலமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அரசியல் அங்கமாக இருந்து அது அமலாக்கிய மக்கள் விரோத அந்த தாராளமய பொருளாதார கொள்கை எல்லாத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பங்கு இருக்கு. அந்த தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்குவதோடு பங்காளியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு வைத்துக் கொள்ளக்கூடிய தேவையோ அவசியமோ இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ள இலங்கை மற்றும் தமிழக மீனவர்கள் குறித்த பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடிவு காணப்படும் என்று ராமகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். பழம்பெரும் தெலுங்கு நடிகர் அக்கினேனி நாகேஸ்வரராவ் புற்றுநோய் காரணமாக ஹைதராபாத்தில் காலமானார். அவருக்கு வயது 91. கடந்த 1940ஆம் ஆண்டில் தர்ம பத்தினி திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானவர் அக்கினேனி நாகேஸ்வரராவ். குடல்வால் புற்றுநோயால் தான் பாதிக்கப்பட்டிருப்பதாக கடந்த ஆண்டு நிருபர்கள் முன்னிலையில் அறிவித்த நாகேஸ்வரராவ் புற்றுநோய்க்கு எதிராக இறுதி மூச்சு வரை போரிடப் போவதாகவும் அறிவித்தார். 90 வயதை கடந்த பிறகும் திடகாத்திரமாக இருந்த நாகேஸ்வரராவின் உடல்நிலை புதனன்று அதிகாலை திடீரென மோசமானது. உடனடியாக ஹைதராபாத் பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் இறந்ததாக மகனும் நடிகருமான நாகார்ஜுனா தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட நாகேஸ்வரராவ் உடலுக்கு முதல்வர் கிரண்குமார் ரெட்டி, எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன், நடிகர் சிரஞ்சீவி உள்ளிட்ட அரசியல் மற்றும் திரையுலக பிரமுகர்கள், பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினர். விஜயவாடா ரயில் நிலையத்தில் தயாரிப்பாளர் கண்டசாலா பாலராமையா கண்ணில் பட்டதால் தர்ம பத்தினி படம் மூலம் தெலுங்கு திரையுலகுக்கு எதிர்பாராத வகையில் அறிமுகமான நாகேஸ்வரராவ் இதுவரை 256 படங்களில் நடித்துள்ளார். தெலுங்கு திரையுலகில் என்.டி. ராமாராவுக்கு சரிநிகராக ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற நாகேஸ்வரராவ் ஏஎன்ஆர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். தெலுங்கு மட்டுமின்றி தமிழ் உள்ளிட்ட மொழி படங்களிலும் அவர் நடித்தார். தமிழில் அவர் நடித்த தேவதாஸ் படம் பெரும் புகழ் பெற்றது. 70 ஆண்டுகளுக்கும் மேலாக நடிப்புலகில் ஜொலித்த நாகேஸ்வரராவ் மனம் எனும் படத்துடன் திரைப்படத்தில் நடிப்பதை நிறுத்தினார். நாகேஸ்வரராவ் மகன் நாகார்ஜுனா, பேரன் நாக சைத்தன்யா என 3 தலைமுறையினரும் இணைந்து நடித்துள்ள மனம் படம் இன்னும் திரைக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
வேலைவாய்ப்பு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். தமிழ்நாடு மாற்றுத்திறனுடையோர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் புதன்கிழமையன்று சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. வேலைவாய்ப்பு, 3% இடஒதுக்கீடு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை மாற்றுத்திறனாளிகள் வலியுறுத்தினர். அடிப்படை வாழ்வாதார பிரச்சனையை உச்சநீதிமன்றமே தெரிவித்த பின்பு கூட அனைத்து துறைகளிலும் 3% இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான ஆணையை தெரிவித்திருந்த போதும் கூட அதை தெரிவித்து 3 மாதங்கள் ஆகியும் கூட இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு பணிகளை கண்டறிவதற்கான பணிகளை முடுக்கிவிடாமல் மாற்றுத்திறனாளிகளை தத்தளிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுடைய குரலாக இன்றைக்கு உங்கள் முன்னால் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் தலைநகரை நோக்கி தவழ்ந்தே செல்ல இருப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் கட்டடம் இடிந்து தரைமட்டமானதில் 4 பேர் பரிதாபமாக பலியாயினர். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் மாவட்டம் பீவார் நகரில் ஒரு கட்டடத்தின் 3வது மாடி புதுப்பிக்கப்பட்டு வந்தது. செவ்வாயன்று மாலை கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த போது கட்டடம் இடிந்து தரைமட்டமானது. தீயணைப்பு மீட்பு படையினர், போலீசார் விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். ஒரு பெண் உள்ளிட்ட 4 பேரது சடலங்கள் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டன. மேலும் 3 பேர் உடல் நசுங்கிய நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டு அஜ்மீர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். टोटल 8 हैं, एक महिला है और 7 आदमी है, जिसमें ठेकेदार भी है जिसका नाम रमेश है. तो अभी 4 कैजुअलिटी तो हो गई, जिनको निकाल लिया. 3 आदमी, जिसमें 2 आदमी और एक महिला बाहर आ गए, वो ठीक है. एक की और संभावना है, उसके कहने अनुसार वो இடிபாடுகளை அகற்றி சிக்கியிருக்கும் ஒருவரை மீட்கும் பணியில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அந்த தொழிலாளியும் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்றே அஞ்சப்படுகிறது. தக்காளியின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் பழங்களை குப்பையில் கொட்டி வருகின்றனர். கோவை மாவட்டம் சுந்தராபுரம், நாச்சிபாளையம், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள கேரள மாநில எல்லையான வேலந்தாவளத்தில் தக்காளி சந்தைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த சந்தைகளில் கொள்முதல் செய்யப்படும் தக்காளி சென்னை, கேரளா, ஆந்திரா உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த சந்தையில் வெளி மாவட்ட வியாபாரிகளும் காய்கறிகளை கொள்முதல் செய்கின்றனர். ஒரு வாரத்துக்கு முன்பு வரை இங்கு தக்காளிக்கு 60 முதல் 80 ரூபாய் வரை விலை கிடைத்தது. ஆனால் பொங்கல் பண்டிகைக்கு பின் காய்கறிகளின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. 14 கிலோ எடை கொண்ட ஒரு கூடை தக்காளி 10 ரூபாய்க்கும் குறைவாக விற்பனையானது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தக்காளியின் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் சந்தைகளுக்கு வரும் தக்காளியின் வரத்தும் அதிகரித்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு தக்காளியின் விலை கடுமையாக உயர்ந்திருந்த நிலையில் திடீரென்று ஏற்பட்ட விலை வீழ்ச்சி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளை கவலையடைய செய்துள்ளது. விலை கட்டுப்படியாகாததாலும் அழுகல் காரணமாகவும் தக்காளிகளை வியாபாரிகள் குப்பைகளில் கொட்டுகின்றனர். தக்காளி விலை வீழ்ச்சினாலங்க வியாபாரி எடுக்க யாரும் இல்லாதனால ஒரு 10-15 டன் தக்காளியை கொண்டு போய் டேரக்டா வச்சு கடத்தி கொண்டு போய் ஆத்துல கொட்டணுங்க. தக்காளி வரத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலங்க வெளியூர்ல இருந்து நிறைய தக்காளி வரதுனால இங்க எடுக்க யாரும் இல்லாதனால கிலோ ₹1 எடுத்துமுங்க. நாங்க நம்ம கடை கொண்டு வந்துடுறாங்க, நம்ம நம்பிங்க நம்ம ஏதோ ஆளுக்கு எடுத்து வித்தலாம் நினைச்சு எடுத்தோம், விற்க முடியல, வெளி கொட்டணும் கொண்டு போய்ங்க. விலை வீழ்ச்சியால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் செடிகளிலிருந்து தக்காளிகளை பறிக்காமலேயே விட்டுள்ளதோடு கால்நடைகளை மேய விடுகின்றனர். இந்த விலை மேலும் குறையலாம் என்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,416 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,802 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 47 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,565 ரூபாயாக இருந்தது. தஞ்சையில் பாரம்பரிய நெல்லான மாப்பிள்ளை சம்பா, கருடன் சம்பா ஆகியவற்றை சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழகத்தில் ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வரும் மழை வளத்தால் விவசாயத்தின் மீதான ஆர்வம் விவசாயிகளிடையே வெகுவாக குறைந்து வருகிறது. ஆனால் பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் கிடைக்காத நிலையில் சாகுபடி செய்ய தயங்குகின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன்னர் நமது முன்னோர்கள் பாரம்பரிய நெல் ரகமான IR50, IR36, மாப்பிள்ளை சம்பா, கருடன் சம்பா ஆகியவற்றை விவசாயம் செய்து அதிக மகசூல் பெற்றனர். அவர்கள் பயன்படுத்திய மாப்பிள்ளை சம்பா 7 அடி உயரத்திற்கு வளரக்கூடியது மட்டுமின்றி வறட்சியை தாங்கி குறைந்த நீரில் வளரக்கூடியது. ஆனால் வளர்ந்து வரும் நாகரிக யுகத்திற்கேற்ப விவசாயிகள் மாற்று விதைகளை நாடியதால் மகசூல் குறைந்ததுடன் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தஞ்சை தாளக்குடி கிராமத்தில் சுந்தரமூர்த்தி என்ற விவசாயி பாரம்பரிய நெல் சாகுபடியில் இறங்கியுள்ளார்.
பாரம்பரிய நெல் ரகமான மாப்பிள்ளை சம்பா மற்றும் கருடன் சம்பாவை அவர் சாகுபடி செய்தார். தற்போது அந்த பயிர் கதிர் தள்ளி அறுவடைக்கு தயாராகி உள்ளது. இந்த பாரம்பரிய நெல் சாகுபடி மூலம் அதிக வைக்கோல் கிடைப்பதுடன் நெல்லை அதிக விலைக்கு விற்கலாம் என்று தெரிவித்த சுந்தரமூர்த்தி இயற்கை உரத்தை பயன்படுத்தியே சாகுபடி செய்ததாகவும் கூறினார். 40 கோ 43 38 46 இதான் நட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கரடன் சம்பா மாப்பிள்ளை சம்பா நட்டுருக்கோம். சாம்பலுக்காக கொஞ்சம் தான் நட்டோம். நல்லா இருக்கு. இயற்கை உரம் ஒண்டி தான் போட்டோம். ரசாயன உரம்லாம் ஒன்றும் போடல. விளைச்சலுக்கு நல்லா இருக்கு. மாட்டுக்கு வைக்கலும் நிறைய கிடைக்குது. அதனால உரமும் நிறைய செலவு இல்லை. இயற்கை உரத்தோட இதாயிடுச்சு. தொழில்நுட்பத்தை நோக்கி விவசாயிகள் ஓடாமல் பாரம்பரிய விவசாயத்தை பாதுகாத்தால் பல நூறு ஆண்டுகள் விவசாயம் நிலைத்து நிற்கும் என்பது நிதர்சனம். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.